தமிழக முதல்வராக அரசு அமைத்து ஆட்சி செய்யப் போகும் திருவாளர் விஜய் அவர்களுக்கு சட்டமன்றத்தில் 6 சட்டமன்ற உறுப்பினர்களை ஆதரவை பெறுவது ஒரு சிரமமாகவே இருக்கப் போவதில்லை. ஜனநாயக முறைப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படியும் ஆளுநர் அவர்கள் தனிப்பெரும்பான்மை பெற்ற கட்சியை ஆட்சி அமைக்க அழைப்பது என்பது சட்டப்படியும் தர்மப்படியும் சரியானதாகும். ஆனால் என்ன காரணமோ ஆளுநர் அவர்கள் அவருடைய அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தவில்லையோ என்ற சந்தேகம் இங்கு எழுகின்றது. ஏனென்றால் 5 முறைக்கு மேல் ஆட்சி செய்த திராவிட முன்னேற்றக் கழகமும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைவர்களும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் அத்தனை பேருமே ஒன்றிணைந்து அரசு அமைக்க அவரை அழைக்க வேண்டும் என்று சொல்லிய பிறகும் கூட ஆளுநர் பிடிவாதம் பிடிப்பது சரியில்லை என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து.